விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணாரு. இந்த ஆகஸ்ட் 15ல் மூவண்ண கொடி ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டாரு. முக்கிய வரிசையில் வந்து ஒரு முதலமைச்சரோட ஒப்புதல் இல்லாமல் உட்கார முடியாது. ஏங்க ஒரு சினி ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு 5 படம் நடிச்சிருக்காங்க சேர்ந்து. ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோசமாக இருக்கிறது. அவர் பெட்டராக பண்ணுறாரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணுறாங்க. பெட்டியில் வந்து காசு இல்லை. ஓகேங்களா, எல்லாம் வலிச்சு நோக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு, புதுசாக வந்திருக்கிறாரு. வரக்கூடிய பணத்தை வச்சு மக்களுக்கு கொஞ்சமாக தான் பண்ண முடியும். யாரும் எடுத்த உடனே எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அரசியல் பண்ணிட முடியாது. அதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக நான் தனுஷ் ரசிகர், வெறித்தனமான தீவிரமான தனுஷ் ரசிகர். அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு தான் வராரு. வரட்டும், யாருமே நம்ம வரவேணான்னு சொல்ல முடியாது. இப்போ வர்றவங்களாம் சும்மா வந்து அது வந்து 2ஆம் கட்ட அரசியல் பண்ணுறதுக்காக சில பேர் இறக்கி விடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிறாரு. இப்போ கூட பாருங்க, சாலிகிராமத்தில் டெய்லி அவர் சாப்பிட்டு ஃபுட்டு எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணுறாரு. இப்போ வந்து 100 நாள் ஆகுது. அதுக்குள்ளே இன்னொரு நடிகர் அரசியல் ஒன்றா இருக்குது. நான் சத்தியமாக இதை விஜய் சாரோட அதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இனிமேல்லாம் சினிமாக்காரங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது. சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் எடுத்தது வந்து ஊழல் ஒழிக்கலைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் நிறையா அவர் இப்போதான் புதுசாக வந்திருக்காருல்ல, 3 மாதம் தானே ஆகுது. இன்னும் போக போக நிறைய கற்றுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் நாங்கள் நம்புகிறேன். மோசமாக இருக்கிறது. எதை வச்சு சொல்றீங்கன்னா, ஆட்சி தானே நம்ம பார்க்க தானே செய்கிறோங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். நல்லா சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்ததா சொன்னாங்க 2 நாள் முன்னாடி. நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது அப்படியே தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் மாறுது. ஆட்சி மாற்றங்கள் காரணங்களால ஆபீசருங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளுங்களோ அவங்களெல்லாம் தூக்குறாங்க. அதை நம்ம கண்ணெதிர பார்க்குறோம். ஆனா அது இவருடைய அந்த ஆக்ஷன்ல வந்து அது இல்லை. அது அந்த நிலை இருக்கு. அது இல்லாம இப்போ ரொம்ப வந்து இவர் வந்து லாட்ரி டிக்கெட் வந்துடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே எதிர்பார்த்து பார்வையா இருக்குது. அது கொடுத்துட்டாருன்னா வேஸ்ட். கொடுக்காம வச்சுக்கணும். அது லாட்ரி டிக்கெட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை இவங்க பார்க்கணும். அவர் பெட்டராக பண்ணுறாரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணுறாரு. மினிஸ்டர்ஸ், எம்எல்சி எல்லாம் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். பெட்டியில் வந்து காசு இல்லை. ஓகேங்களா, எல்லாம் வலிச்சு நோக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாரு, புதுசாக வந்திருக்கிறாரு. வரக்கூடிய பணத்தை வச்சு மக்களுக்கு கொஞ்சமாக தான் பண்ண முடியும். யாரும் எடுத்த உடனே எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அரசியல் பண்ணிட முடியாது. மக்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு தாய்மாமன் சீரு, நிறைய சீரு, பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறேன் இருக்காரு. அந்த மாதிரி திட்டங்கள் ஒன்று தான் நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர 5 வருஷம் இருக்குல்ல, நம்மளை ஆட்சி பண்ண போறாரு. 5 வருஷம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவார். அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் வந்து எதிர்கட்சின்னு சொல்லக்கூடாது, எதிரிகள் தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரையும் தோக்கடிச்சிருக்காருல்ல. ஒருத்தவங்களை மட்டும் நம்ம எதிரியாக நம்ம மெயின் பண்ணக்கூடாது. ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி மற்ற அத்தனை கூட்டணி கட்சியுமே அவர் வந்து எதிர்த்து தான் வந்திருக்கு. ஃபேக்ட்ரியெல்லாம் யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துல தனிச்சு நின்று 108 சாத்தியம் வந்து இவர் மட்டும் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வேறு யாருமே கிடையாது. எல்லாருமே வந்திருக்காங்க. எம்ஜிஆரும் சரி, அண்ணாவும் சரி, ஜெயலலிதாவும் சரி, அவங்க வந்தவங்க அனைத்து பேருமே கூட்டணியில் தான் வந்தாங்க. ஆனால் தனி பெரும்பான்மை இவர் மட்டும் தான் வந்திருக்காரு. மக்கள் நம்பிக்கை. விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணாரு. இந்த ஆகஸ்ட் 15ல் மூவண்ண கொடி ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டாரு. வேற என்ன இருக்காரு, ஒன்றும் இல்லையே. நீங்கள் சொல்கிற ரைட்டு தான். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து ஒரு முதலமைச்சரோட ஒப்புதல் இல்லாமல் உட்கார முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் சொல்கிற அவர் அனுமதி கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கு வர்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கேட்டகரியில் அவர் யாரை சொல்கிறாரோ அவங்க மட்டும் தான் உட்கார வைக்க முடியும். அது அவரோட தனிப்பட்ட புரியுது. அவங்க அரசியலுக்கு வரலையோ, ஆனால் அது அவர் தனிப்பட்ட. ஏங்க ஒரு சினி ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு 5 படம் நடிச்சிருக்காங்க சேர்ந்து. ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? உடனே இப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ இவங்க ஒரு சாரு கூட தான் நிவேதா பெத்ராஜ் கூட கார் ரேஸ் போனாரு. அதுக்கு என்ன நான் அவரை வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டை நட்பு ரீதியாக கூப்பிட்டு வச்சிருக்கலாம். அது வந்து அது அவங்க ஃபேமிலி இஷ்யூ. ஆனால் அது வந்து என்னோட கருத்துப்படி பார்த்தா சங்கீதா மேடமும் அவர் பையனும் அவங்க ஒய்ஃபும் எல்லாம் வந்து லண்டன் பிரஜை ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு பின்னாடி ஒருத்தர் தேவை விஜய் வீட்டில் இருந்து, அதுக்காக கூட வச்சுருக்கோம். வெளிநாட்டு பிரஜை வந்து தமிழ்நாட்டு அரசியல், இந்தியன் அரசியலில் பண்ண முடியாது. ஒரு கவுன்சில் கூட நிற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுக்காக கூட இருக்கலாம்ல. அதுக்கான ஐடியா கூட பண்ணி கூட அப்படி ஒரு சின்ன ஸ்டார்டிங்கே சொல்லிகிட்டே வந்த மக்கள் மனசில் மாறி அப்படி ஒரு செட்டப் வந்து நிற்கும். அதுக்காக கூட இருக்கலாம். என்னோட ஐடியா சொல்கிறேன்.
என்ன சொல்றது, இது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நமக்கு எது இல்லை. ஆனா இதை தவிர்த்துக்கணும், தேவையில்லாது. அவங்களுக்கு இன்வைட் பண்ணாம வருவாங்களா? ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றாங்க, வர்றாங்க, மதிச்சு. இதுல என்ன இருக்கு? இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வர சொன்னா வர மாட்டாங்களா? அது மாதிரி தான் அது. நம்ம ஏன் தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கணும்? அரசியல் வாழ்க்கை வேற, இது ஒரு குடும்ப வாழ்க்கை வேற. அது இதையும் ஒன்றா அப்படி அவர் உள்ள கொண்டு வந்தாருன்னா கஷ்டம்தான். மக்கள் எல்லாமே ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்களே. ஸோ தெரியாத விஷயங்களை நீங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பா விஜய் சார் வந்து கண்டிப்பா கேட்டுப்பாரு. இப்போ இன்னைக்கு கூட திரு மு க ஸ்டாலின் மு கருணாநிதி அவர்களை வந்து ஒரு தரைக்குறைவா பேசுறதா ஒரு இது பண்ணாங்களா, ரஞ்சித்னு சொல்லி ஒருத்தர் அமைச்சர். அவரை கூட அவர் சார்பாக மன்னிப்பு பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்கிறாரு முதலமைச்சர். ஸோ அவர் வந்து ஜெனியனா தான் இருக்கிறாரு. எதிர்கட்சி நம்ம வந்து பழி போடலாம் அவர் மேல, எல்லாத்துக்கும் பழி போட முடியாதுல்ல. அது அவருக்கு தானே தெரியும். அது அந்தரங்கள் அவருக்கு தான் தெரியும். ஒருவேளை வந்து இவங்க தான் அதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு பாலமா இருக்கலாம். ஒரு பெரிய கட்சிக்கு இவங்களும் அதன் அடிப்படையில இருக்கலாம். அந்த அந்த கட்சியின் சார்பா கூட இவங்க இருந்திருக்கலாம். கண்டிப்பா அவர் திரிஷா மேடம் வந்து வரமாட்டாங்க. சும்மா கூட ஒரு துணையா வேணா இருப்பாங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க டிவிக்கு. மற்றபடினா அவங்க வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏங்க அப்படிலாம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? துணை முதல்வர் எப்படி எடுத்தோடனே கொடுத்துருவாங்களா? ஏன் செங்கோட்டையன் ஐயா இருக்காரு, ஏன் இவர் புஷி ஆனந்த் இருக்காரு, அது அண்ணா அர்ஜுன் அண்ணா இருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே அரசியல் அவங்க தெரியாத திரிஷா மேடம் தெரிஞ்சிட போகுது. அரசியல்லாம் அவங்க வர வாய்ப்பு இல்லைங்க. சப்போர்ட் பண்றாங்க டிவிக்கு, அவ்வளவுதான். ஒரு நட்பு ரீதியா ஒரு ஃப்ரெண்டுங்களால கூட போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. மற்றபடிலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஜென்ரல் அரசியலுக்கு வந்தா ஏத்துக்க வேண்டியதுதான். அரசியலுக்கு யார் வராது வேணான்னு நம்ம யாருமே நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே அரசியலுக்கு வரணும். அரசியலுக்கு வந்து அவங்களுடைய நாலேஜ் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். அவங்க மக்களுக்கு என்ன குரல் கொடுக்குறாங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப இவரே நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் நீங்க வாங்க. இப்ப வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க, ஆனா இன்னும் மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்க்காம இருக்கீங்க. வெறும் ரீல்ஸ்லயும் ட்விட்டர்லயும் போடுறதுல ஒண்ணுமே கிடையாது. பேரண்ட்ஸுக்கு பிடிக்குன்னா ஏமா அங்க வரேன்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சும்மா மக்கள் நம்ம தான் சும்மா ரூம் வர கிளப்பி விடுறது. அவங்க நல்ல ஒரு பாண்டிங் தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம மீடியா பப்ளிக் தான் தப்பா சித்தரிக்கிறாங்க. மற்றபடி அவங்க நல்ல நண்பர்களாக தான் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இருக்குதான் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் தான் ஆசை இருக்குது. முதலமைச்சர் எனக்கு கூட ஆசை இருக்குது, உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆயிர முடியுமா? மக்கள் தீர்மானிக்கிறது தாங்க. அதான் இளையராஜா இவர் சொன்னார் பாருங்க, யாரு இளையராஜா சார். யாரெல்லாம் நம்ம ஆளை பண்ணுமோ அவங்க தான் கண்டிப்பா நம்ம ஆளுவாங்க. எஜுகேஷன் எங்க கொடுத்தாரு? அவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, அதுக்கு கொடுத்தாரா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அவரே ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, செஞ்சாரா? சரி, அதுல கூட வேணாம். ஒரு ஒரு பெண்மணி இறந்தாங்க, அதுக்கு போய் வீட்டுக்கு போய் அழுதாரு. சரி, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் இவ்வளவு தூரம் போடுறேன், இனிமே எல்லாரும் இலவசமா இந்த இன்ஸ்டியூட்டை கத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரா? இல்ல இப்ப சிஎம் ஆயிட்டார்ல, இப்ப கூட செய்யணுமே, செய்யலாமே, செய்ய மாட்டாரு. அரசு பள்ளிகள்ல நீட்டுக்கு இனிமே நாங்களே வந்து இலவசமா கல்வி எடுப்போம், இது கோச்சிங் கொடுப்போம்னு சொன்னாரா? அது பதில் அவர் 60 கோடி ரூபா போட்டு பல ஆயிரம் கோடி ரூபா உள்ள போட்டு அதுல ஒரு பிசினஸ் ஷேரா தானே வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா உடனே செய்யலாங்க. இந்த கண்மூடி விட்ட சார், அதாவது 90+10 இங்கிட்ட 90% மெஜாரிட்டி, இங்க 10% தான். உதயநிதி வந்து எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆளு தான். அவர் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விஜய் சாரோட ஈக்குவலுக்கு அவரெல்லாம் நிக்க முடியாது. இப்போ நம்ம இங்க மெட்ரிக்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீட்டுக்கு வரக்கூடிய பேப்பரே வந்து முற்றிலுமே சம்மந்தமே இல்லாம இருக்குது. இதை சம்மந்தப்பட்டு இருக்கணும், இல்ல அடுத்து அவங்க படிக்கக்கூடிய துறையை பத்தி சம்மந்தம் இருக்கணும். அதை பத்தி இல்லாம வேற ஏதோ பத்தி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க முதல்ல அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான விஷயத்துக்கு அரசாங்கம் டைட் பண்ணணும். எங்க இதெல்லாம் தவறு, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏடிஎம்கேல அன்னைக்கு வந்து அவரு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, கையெழுத்து போட சொன்னாங்க போட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இப்ப இவர் இருக்கிறாரு. இதுக்கு டிஎம்கே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் வேறையா இருக்கும், இவங்க மாத்தின திட்டங்கள் வேற இருக்குல்ல. நேம் ஒரே நேமா இருக்கும், ஆனா விஷயங்கள் மாறி இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. விஜய் இப்பதான் வந்திருக்காரு, அப்படியே போய் ஜெயிச்சாரு, சிஎம் ஆயிட்டாரு, அப்படி நம்ம யூகிக்க முடியாதுல்ல. மக்கள் வந்து யாரை விரும்புறாங்களோ அவங்களதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய் சார் தான் அவரு. மக்களால் நினைச்சது எதுவுமே கிடையாது. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நம்ம ஏற்று விட்டுருவோம். மக்கள் நினைச்சா செய்ய முடியாது எதுவுமே கிடையாது. அரசாங்கம் வந்து மக்களுக்காக தான் தவிர மக்களுக்காக தானே, சட்டம் வந்து மக்களுக்காக கிடையாது. ஆனா மாற்றம் இருக்கு, மாறும் கண்டிப்பா. ஏங்க ஸ்டேட் எல்லாமே ஒத்துப்பாங்க, ரைட்டு. அப்பவே டிஎம்கே தான் எதிர்ப்பு தெரிவிச்சது, வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்ட்டு. இந்த நிலையை டோட்டலா மாத்தணும்னா எல்லா இதையும் வேணும்னா
டோட்டல் அங்க இருக்கிற இடத்துல ஆஃப் பண்ணாலே முடிஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மறுபடிக்கும் எல்லா பிள்ளைங்களும் படிக்கக்கூடிய நிலையை மாறும். அதாவது அவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லைன்றது ஒரு ஒரு பக்கம் சொல்யூஷன் இருக்குது. நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்கு கரெக்டா இருந்தது இல்ல. முன்ன அவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவ்வளோ பேர் எஜுகேஷன்ல இருந்தாங்க. இப்போ ஏன் கம்மியானாங்க? இப்போ நம்மளுடைய கோட்டாக்கள் எல்லாமே கொண்டுனா காலி ஆகிட்டே போகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் பண்ணக்கூடிய டாக்டர் கூட இவங்க கம்மி பண்ணி விட்டாங்க. அதை பத்தி யாரும் பேச வேண்டியது பேசவே இல்லை. ஆக்சுவலா நான் தனுஷ் ரசிகர், வெறித்தனமான தீவிரமான தனுஷ் ரசிகர். அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு தான் வராரு. வரட்டும், யாருமே நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியாது. வந்தாருன்னா சந்தோஷம் தான். ஆனா வந்து விஜய் சார் ஈக்குவலுக்கு அவர் ஜெயிப்பாருன்னு டவுட் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 10% 20% வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சார் அளவுக்கு அவர் ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவாரான்னு சொல்ல முடியாது. உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. தனுஷுக்கு அரசியல் செட் ஆகுமா ஆகாதான்றது அவருக்கு தான் தெரியும். இது அவருடைய பார்வையில நம்ம பார்க்கணும். மக்கள் பார்வையில பார்த்தா அவர் வர்றது ரைட்டு, ஓகே. ஒரு பக்கம் அவர் ஒரு அரசியல், ஒரு சினிமா துறையில மிக பிரபலமானவர் வராரு. வந்தாருன்னா இவங்க இந்த கட்சி வந்து இவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிட்டிசன் சீனியர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க திமுக, அவங்களுக்கு தான் இவங்க நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அந்த மாதிரி எல்லாம் போனாக்கா அது நல்லா இருக்கு, அரசியலுக்கு நல்லா இருக்காது. சீனியர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவைக்கு என்னவோ அதை பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஆசை இருக்குது. சூர்யா சார் கூட பாருங்க, அரசியலுக்கு வராம நிறைய நல்லது பண்றாரு. அந்த மாதிரி எங்க அண்ணனும் தனுஷ் அண்ணனும் பண்ணிட்டு போனா சந்தோஷம் தான். இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்குள்ள, நம்மளும் சிஎம் ஆகணும். அந்த ஒரு தாட் விஜய் அண்ணன் மூலியமா அவருக்கு வந்திருக்கு. சந்தோஷம் தான். பார்க்கலாம், 2031 பார்க்கலாம். நடிகர் விஜய் வந்தாருன்னா விஜய் வந்து அதுக்கான அடித்தளத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போட்டார். இப்போ போடல, நேற்று முந்தின நாள் போடல. ஓகே, அவங்களுக்கு அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே போட்டார். இப்போ வர்றவங்களாம் சும்மா வந்து அது வந்து 2ஆம் கட்ட அரசியல் பண்ணுறதுக்காக சில பேர் இறக்கி விடுறாங்க. வரலாம், யார் வேணால் வரலாம். ஆனால் மக்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அது அந்த நம்பிக்கைக்கான ஆள் அவர் இல்லை. அதுக்கான டைமும் இப்போ இல்லை. அவர் எங்க அரசியல் அனுபவம் எப்படி இருக்கும்? அவர் ஒரு சாமானிய மக்கள். இப்ப இவர் விஜய சொன்னாங்க, அதே மாதிரிதான் தனுஷும் சரிதான். இதே நிலையை தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு நிலைய நம்மளால செய்ய முடியாது. அவங்க 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 பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்காங்க, அவங்க அதுல போகட்டும். அது இல்லாம பொதுமக்கள் ஆகிய நம்ம தான் இன்னும் அரசியலுக்குள்ள வரணும். நம்ம உள்ள வந்தாலே போதும், அரசியல் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். அதுதான் முக்கியம் வேணும். ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க, தேர்வு எழுதுனவங்க, அவங்க எல்லாம் வரணும். அவங்களுக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும் பார்த்தீங்களா, கோட்டா இல்லை அப்படின்றவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் உள்ள வரணும். ஒரு ஐஏஎஸ் படிச்சாலு, ஐபிஎஸ் படிச்சாலு, லா படிச்சாலு, டாக்டர் படிச்சாலு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வேணும். ஒரு விவசாயி குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஆளு, அவங்கெல்லாம் கண்டிப்பா நாட்டுக்கு வந்து தேவை. அவங்கதான் முக்கியமே தவிர அரசியல் இது கட்சி இது சினிமாவில் உள்ளவங்க எல்லாருமே டக்குன்னு வந்துருந்தது முக்கியம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அவர் மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிறாரு. இப்ப கூட பாருங்க, சாலிகிராமத்துல டெய்லி அவர் சாப்பிட்டு ஃபுட்டு எல்லாத்துக்கும் டொனேட் பண்றாரு தனுஷ் சார். சாலிகிராமம், விருகம்பாக்கம் ஏரியாங்கெல்லாம் டெய்லி ஒரு 100 பேர் 200 பேருக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு. நல்லது பண்ணிட்டு இருக்காரு. கண்ணு தெரியாம நிறைய பேருக்கு நல்லது பண்றாரு. பண்ணட்டும், ஏன்னா மீறி சினிமால இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. அவர் பண்ணணும் ஒரு மைண்ட் இருக்கு, பண்ணட்டும். பட் அரசியலுக்கு வராருன்னா ஆதரிப்போம். எப்படின்னு தெரியல, பார்க்க 2031 பார்க்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. ரஜினி ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? என்னை பொறுத்தவரை மக்கள் வந்து நம்பணும். ஒரு தலைவரை நம்பணும். அதுக்கான தலைவரை நம்பினாதான் மக்கள் ஓட்டு போடணும். சும்மா மக்கள் ஓட்டு போடணும். விஜய்க்கு போடுறாங்களா, விஜய் ரசிகர் மட்டுமே கிடையாது. சாமானிய மக்கள், பொதுமக்கள், எஜுகேஷன் பீப்புள் எல்லாருமே போட்டிருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? அவங்க நம்பணும். அந்த நம்பிக்கை ஏற்பட்டால் தான் ஒரு. இப்போ வந்து இவர் 100 நாள் ஆகுது, அதுக்குள்ளே இன்னொரு நடிகர் அரசியல் வரணும்னா எப்படி? இவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட திட்டங்கள் செயலாகணும். புரியுதா? இவர் மக்களுக்காக கரெக்டாக பண்ணுறாரான்றது தெரியணும்ல. தெரியாமல் நம்ம போட்டிக்கு அடுத்து 100 நாளுக்குள்ள அவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள்? இப்போ ஒரு 100 நாளில் வந்து நீங்கள் எல்லாமே உடனே பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. மக்களோட அறியாமை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது மனுஷனுடைய சைக்காலஜிங்க. அது மைண்டில் ஒரு விஷயம் வந்து பற்றுது, அதனால அவனை ஏற்றுக்க முடிய மாட்டேது. இதுதான் விஷயம். அவர் விஜய் டார்கெட் பண்றாரான்னு தெரியல. விஜய் டார்கெட் பண்ணாலும் சமாளிக்கக்கூடிய திறமை டிவிகேக்கு இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு தனுஷ் ஃபேனாக சொல்கிறேன், டிவிகேக்கு அந்த சமாளிக்கிற திறமை இருக்குது. ஓகேங்களா? தனுஷ் ரசிகர் தான். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே தான் போட்டேன், இந்த ஓட்டு விஜய் சாருக்கு தான் போட்டேன். ஓகேங்களா? தனுஷ் அண்ணன் வந்தாருன்னா நான் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா அவரை ரசிக்கிற திரையில. ஆனால் நிஜத்தில் வந்து விஜய் அண்ணன் தான். நான் சத்தியமாக இதை விஜய் சாரோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன்.
இனிமேல்லாம் சினிமாக்காரங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது. ஒரு நல்ல படிச்ச சார் அண்ணாமலை சார் மாதிரி, ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி நிறைய பேர் அரசியல் பின்புலத்துல நிறைய பேர் வர்றாங்க. இன்னும் ஏன் திருமாவளவன் அவர் கூட சிஎம் அவர் கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. அவர் ஏன் தனியா கட்சி தொடங்கி போக மாட்டேங்காருன்னு தெரியல. அது மாதிரி அன்புமணி ராமதாஸ் சார் கூட சௌமியா மேடம் வந்து அவ்வளவு அருமையா பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளு வந்து நம்ம உருவாக்கி ஒண்ணுமே தவிர இன்னும் வரக்கூடாது. விஜய் சார் வந்துட்டாரு, இந்த 10 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பாரு. இனிமேல் வந்து திரைத்துறையை திரையில மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது படிச்ச ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளா பார்த்து நம்ம நிப்பாட்டணும்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மை அப்படிதான் இருக்குது, நிலவரம் அப்படிதான் இருக்குது. கிரேஸ் இதான் சொன்னேனே, மனுஷனுடைய உள்ளம் வந்து குரங்கு மாதிரி. இப்போ 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 ஓட்டு எண்ணிக்கை வேணா மாறும். இப்போ இவிபி மிஷின் இப்போ இன்னைக்கு வேணான்னு சொல்லி திமுகல வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, இது பண்ண போறாங்க. அந்த மாதிரி மாறுதல் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரும், அப்போ நல்ல ஆட்சி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயம் வேணும். ஏன்னா இவி மிஷின்ல தான் எவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்ட்டு அதை கண்டுபிடிச்ச அமெரிக்காக்காரனே வேணான்னு விட்டுட்டான். ஆனா அதை பிடிச்சி நம்ம தான் தூங்கிட்டு இருக்கிறோம். இது இல்லைனாலே போதும், கரெக்ட் ஆயிடும். இனிமேல் அதான் ஓப்பனா சொல்றேன் இல்ல, நெக்ஸ்ட் விஜயா உதயநிதி அண்ணனா தான். இவங்க ரெண்டுத்துக்கும் தான் போட்டியே இன்னொரு 10 வருஷத்துக்கு. 30 வருஷம் சொல்ல முடியாதுங்க, ஒரு 10 இயர்ஸ் சொல்லலாம். 10 இயர்ஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த 5 வருஷன்றது வந்து அவரோட ஆட்சி வந்து இப்படியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் தெரிஞ்சு எப்போ என்ன எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தது மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி வந்து அந்த 5 வருஷம் ஓகே. ஆனால் இந்த 5 வருஷத்துலேயே அடுத்தது அண்ணாமலை வருவார், தனுஷ் வருவார், உதயநிதி ஸ்டாலின் வருவான்றதுலாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா எப்படியும் வந்து டிஎம்கே வந்து கன்ஃபார்ம் பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பாங்க எம்பி எலெக்ஷனில். அப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து மத்திய கவர்மெண்ட்டை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. காங்கிரஸையும் சரி பிஜேபி சரி ஏற்றுக்க மாட்டாங்க, கூட வேணால் வச்சுப்பாங்க. அந்த சூழலில் இந்த வாட்டி பிஜேபி அவங்க டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி போச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பாங்க, காங்கிரஸ் கூட்டணியோட தான் போட்டு போடுவாங்க மக்கள். அதனால வந்து சாத்தியம் இல்லை. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷமா டிஎம்கே ஆட்சி ரொம்ப நல்லா அருமையா பண்ணாங்க, அதை ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. கடைசி ஒரு 2 இயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் துப்புரவு, சென்னையில வந்து அவங்க தோக்கத்துக்கு காரணமே துப்புரவு பணியாளர்கள், ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கு, சின்ன சின்ன இன்சிடென்ட் நிறைய அவங்க வந்து அதாவது கேர் பண்ணி பாத்துக்கல. அதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா விருத்தி அடைஞ்சு ஒரு மாற்றத்தை தேடி போனாங்க. அதனாலதான் விஜய் சார் வந்து நின்று 2 வருஷத்துல ஜெயிச்சதுன்னா பெரிய விஷயம் இல்லை, அதான் உண்மை. கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, அங்க கர்நாடகாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வந்தா ஏத்துக்கலாம். ஆனா அவர் பிஜேபி பின்புலமா இல்லாம தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் ஏத்துக்கலாம். தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. வரட்டும், சந்தோஷம் தான். அரசியல் நடிகர் மட்டும் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, விவசாயிகள் வரணும், நிறைய பேர் வரணும். அதனால வர்றது வேண்டியது ஒரு இதுதான். என்ன அரசியல் கட்சி இது, நடிகர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அவங்க ஃபேஸ் வந்து சீக்கிரம் தெரியுது. இந்த மாதிரி விவசாயிகள், வியாபாரிகள் இவங்கெல்லாம் வரணும். வந்தாதான் நாட்டுக்கு ஒரு நல்ல நிலை தர முடியும். விஜய் சார் வந்து பார்க்க தான் சைலண்டா இருப்பாரு, அவர் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, பட்டுன்னு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாரு, பொறுமையா ரிலாக்ஸா தான் பண்ணுவாரு. டக்குன்னு பண்ண மாட்டாரு, ரிலாக்ஸா தான் பண்ணுவாரு. ஏன் அவருக்கு சுய புத்தி இல்லையா? அவரு இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணி சில இடங்கள்லாம் போயிருந்தாருன்னா டோட்டலா 234க்கு குறைஞ்சது ஒரு 200 சீட்னாலும் வாங்கியிருப்பாரு. ஸோ நிறைய இடங்கள் போறதுனாலதான் அவரு 108 சீட்டு வர முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 200க்கு மேல வர வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ஹீரோவா ஆயிட்டாருன்னா அதுக்கு ஃபியூச்சர் கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு. அவர் ஹீரோவா படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கன்ஃபார்ம் அரசியல் வாரிசா அவர் வர்றதுக்கான வாய்ப்பு. என்னை பொறுத்தளவு அவங்க ஃபேமிலி கூட ஒரு ட்ராமான்னு தான் தோணுது. இந்த 5 வருஷம் கூட என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தா 4வது வருஷம் சங்கீதாவை கூட சேர்த்துப்பார். இவர் முடிஞ்சு ஆட்சி 4 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் சேர்த்துப்பார். 5வது வருஷத்துலேருந்து இவங்க ஃபேமிலி ஒன்றா ஆகிட்ட மாதிரி அது ஒரு அஜெண்டா மாதிரி சேர்ந்துட்டார் பற்றியா மக்கள் இதில் பேசி அப்படி ஒரு இது ஒன்று நடக்கும். மக்களோட கோபம் கிடையாது டிஎம்கேக்கு மேல, இதுவும் கிடையாது. இது முழுக்க மிஷினு. 2வது மெயின் கான்செப்ட், இவங்க வந்து நம்ம யாரெல்லாம் சொல்லக்கூடிய ஆளுங்களை தான் இவங்க இருக்கணுன்றதுக்காக தான் இது பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது. இதுதான், வேற யாருமே கிடையாது. பாஜகவோடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லு 10% அவருக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆதரவு இருக்குது. தமிழ்நாட்டில் அலைன்ஸ் இருக்குது. ஆனா அது எத்தனை பர்சன்ட்னா ஒரு 10%, 5%. அதுக்கு அடுத்து இந்த இவி மிஷின்ல ஒரு 10%. இந்த மாதிரி எல்லாமே இவங்களுடைய எதிர்ப்புலையும் ஒரு 10%. இந்த மாதிரி கொண்டு வந்து தான் அவங்கள வச்சிருக்காங்க. இவங்களை முழுமையா நீங்க ஜெயிக்க வச்சிருந்தாங்கன்னா இவங்க கையில வச்சிருக்க முடியாதுனாலதான் தொங்கல் அரசியல வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது.
இல்ல அதை ஏத்துக்க முடியாது சார். ஏன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 10 வருஷம் விஜய் சார் வந்து வாய்ப்பு இருக்கு. 2035 40 வரைக்கும் விஜய் சார் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது இல்ல. அப்போ போதும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு சால்ட்டா ஆளுவாரு. அது மட்டும் நல்லா தெரியும்.